ஹாய் கியூட்டீஸ், இதான் உங்கள் சுஷி சேனல். வாங்க நம்ம எபிசோட் 3 போகலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து டிமன் கேச்சரோட ஜின்னை கட்டுறாங்க. அவன் வந்து மின்னை வந்து மின் கூட தான் இருக்கான். நீங்கள் எஞ்சி பார்க்கா சரி சொல்கிறான், வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இன்னைக்கு நான் இன்னைக்கு உனக்காக வந்து ஸ்பெஷலாக வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், வாங்க நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். சரி சொல்லி 2 பேரும் சாப்பிட்றாங்க. அங்கே வந்து ஸ்டீக் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டீக்கை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்கா, இதே மாதிரி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிக்கன் வந்து அவள் வந்து எடுத்து வந்திருப்பான். அதுக்கு வந்து ஜின் சொல்லியிருப்பான், ஜின் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு வந்து வேண்டாம், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து நீ சொல்கிறா, இல்லை நீ சாப்பிடு, இது ஸ்மெல்லாவது பண்ணிப்பான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஸ்மெல்லும் நான் பண்ண மாட்டேன், நான் ஸ்மெல் பண்ணணும்னு இது ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, நீங்கள் சாப்பிடும்போது நானும் ஸ்மெல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். யோசிச்சு பார்க்கா மிங்கும் ஜின்னும், நான் தூங்கி 10 வருஷங்கிட்ட ஆச்சு, இந்த 10 வருஷத்தில் நீ நிறைய வந்து காசு சம்பாதிச்சிருக்க, ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிங் சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், உனக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ நான் உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன், உனக்கு ஏதாச்சும் ஆசைனா கேள்வி, நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங் வந்து, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ சின்ன பையனாக இருந்தலாம், எனக்கு அப்போ மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அது எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து டீமன் கேட்சரான ஜின்னு சொல்கிறான், நான் வந்து உன்னை 10 வருஷத்துக்கு மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து ஏதோ நோய் வந்து இருந்துச்சு, அப்போ தான் நான் உன்னை மீட் பண்ணேன், அதனால் நீ ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருந்த அப்படின்னு சொல்கிறா. யோசிக்கும்போது ஜின் சொல்கிறான், நீ இப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க, இப்போ நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா. ரெட் வைன் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து இங்கே ரொம்ப பாப்புலர், நான் உங்களுக்காக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கேட்சரான ஜின் சொல்கிறான். அதுக்கு மிங்கு ஓகே, நான் கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே வந்து டீமன் கேட்சரான வந்து லேனை வந்து காட்டுறாங்க. அவன் போன பிளேஸில் வந்து ஏதோ ஸ்டோரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் கேட்காம யாரோ வந்து அங்கே போய் தேடிட்டு இருக்கான். அங்கே வந்து அந்த மெர்மெய்டை காப்பாற்றின வந்து க்ரீன் கலர் டீமன் வந்து வருது. வந்து 2 பேர் வந்து சண்டை போடுறாங்க. இந்த டீமன் வந்து அவங்களோட சண்டை போடாமல் அவனை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கு. கடைசியில் வந்து இதுக்கு வந்து கத்தி எடுக்கவும் சும்மா வந்து இவனே வந்து அவன் கையெடுத்து வயிற்றில் வந்து குத்திட்டு போகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். அதை பார்த்து வந்து சுற்றி இருக்க மக்கள் வந்து சோல்ஜர்ஸை கூப்பிடுறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அவன் தான் வந்து இந்த பிள்ளையை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் துரத்துறாங்க. அவன் அங்கேருந்து ஓடுறான். செத்து பணமாக நடிச்சிட்டு இருக்க டீமன் வந்து ஒரு புழு மாதிரி மாறி அங்கேருந்து வந்து தள்ளி போயிடுதா. ஆனால் துரத்திட்டு போன சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து டீமன் கேட்சரனை வந்து லேனை வந்து பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்த டீமன் வந்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மாவை தூக்கி அவங்க மேலே எல்லா மேலேயும் அடிச்சு விட்டுருக்கான். அங்கே அந்த டைமில் வந்து டீமன் கேட்சரான லேன் வந்து தப்பிச்சு வந்து வேறு இடத்துக்கு ஓடிடுதான். டீமன் கேட்சர் லின் வந்து மிங்கி கூட இருக்கான். மிங் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேய் வந்து படுக்கான். உடனே வந்து லின் வந்து சொல்கிறான், இங்கே வந்து நீங்கள் வந்து படுங்க, இது வந்து டிவைன் ஸ்டோலான ஆனது, உங்களை வந்து சீக்கிரமாக குணமாக்கும், இங்கே வந்து படுப்போங்க அப்படின்னு சொல்கிறான். கேட்சரான லேன் வந்து டீமன் கேட்சர் ஜின்னை வந்து பார்க்க வரான். அப்போ வந்து அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து, என்ன நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு நீங்கள் பிச்சைக்காரங்களா, ஒரு காசு சாப்பிட்ற சொன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். அதுக்கு வந்து அந்த டீமன் கேட்சரான லேன் சொல்கிறான், இல்லை நான் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது, நான் வந்து மாஸ்டர் ஜின்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தவங்க வந்து எங்கள் மாஸ்டரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. ஒருத்தங்க என்னடா இந்த மாதிரி நாங்கள் ஸ்டேஷன் வந்து மீட் பண்ணோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சொல்லிட்டு வராங்க, நான் அவங்கள நம்பணும்னா உங்களுக்கு பிடிச்சது, எங்கள் மாஸ்டருக்கு பிடிச்சது, அப்படி இல்லாட்டினா எங்கள் மாஸ்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ வந்து மாஸ்டர்கிட்ட போய் நீ ஃபஸ்ட்டு கேட்டுப்பாரு, என்னோடய அங்கிளும் என்னோடய தாத்தா வந்து அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தொட்டி விட பார்க்க, அவனே வந்து டீமன் கேட்சரான லேன் வந்து எப்படியோ உள்ளே விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே ஓடுறான். அப்படின்னு சொல்கிறான், நீ எதுக்கு இப்போ அங்கே வந்திருக்க,
அந்த மாதிரி சொல்கிறோடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து பழசில் பண்ணதுக்காண்டி நீ இப்போ என்னையும் பேச மாட்டேக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து பல மாதமாக உங்கள் வீட்டுக்கு தான் சுற்றிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கணுன்ட்டு, ஆனால் நீ வந்து அதை நினச்சிட்டு என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு லேன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து டீமன் கச்சானிலேன்னு சொல்கிறான், இப்போ நீ என்ன பிரச்சனையில் மாட்டிருக்கு, இப்போ எதுக்கு என்னையை பார்க்க வந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது லேன் சொல்கிறான், அந்த ஒரு மோசமான டீமன், அந்த டீமன் வந்து நீ இப்போ மர்டராக ஆக்கிட்டு அதனால பிடிக்க முடியல, நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜீன் சொல்கிறான், அது எல்லாமே உன் கனவுல தான் நடக்கும், என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே மறுபடியும் போலீஸ் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ஓடி வந்து, இந்த மாதிரி டென் பப்ளின்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு மர்டர் நடந்துச்சு, மர்டர் நடந்து அங்கே ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை, விக்டிமாவும் யாரும் வந்து வர மாட்டாங்க, சுற்றி ஃபுல்லாக கவர்டாக இருந்துச்சு, இப்போ பெரிய பிரச்சனையே ஆயிட்டு, ஆனால் வந்து மர்டர் நடந்த அங்கே பாடியும் காணும், அந்த மர்டரும் ஓடி போயிட்டான் அங்கேருந்து, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போலீஸ் ஆஃபீஸர், உனக்கு என்ன அறிவு இல்லையா, அங்கே எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு சொல்கிறேன், அங்கே யாருமே எவிடன்ஸ்க்கு வரலையா, சரி அங்கே வந்து போய் சர்ச் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர், ஓகே நான் வந்து குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அங்கே போய் கூப்பிட்டு போய் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இந்த போலீஸ் ஹெட் சொல்கிறான், வெயிட் பண்ணு, அங்கே வந்து கேலரி இருக்குது, அங்கே அது வந்து நோபல்னு வச்சுருக்காங்க, அதாவது டீமன் ஜிம்னு வச்சுருக்காங்க, அந்த கேலரி பற்றி பேசுகிறாங்க, அந்த கேலரிக்குள்ளே வந்து போக வந்து உனக்கு வந்து அலோவ் கிடையாது, நான் வந்து தனியாக போய் மீட் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் தனியாக பே பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இங்கே வந்து டீமன் கேட்சான லின்னையும் டீமன் கேட்சான லேனையும் காட்டுறாங்க. லேன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபிஷ் டீமன் பார்த்தேன், ஆனால் இப்போ அது எங்கேன்னு தெரில, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். மிங் வந்து எந்திரிச்சிட்டாலா, எனக்கு வந்து ஸ்மெல் வருது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ இப்போ வந்து மிங்க வந்து வேக்கப் பண்ணிட்ட, இப்போ அதனால சீனில் ஏதாச்சும் பிரேக் ஆகி அந்த பெயிண்டிங் வந்து ஏதாச்சும் ஆயிட்டுனா என்ன ஆகும், அவன் வெளியே வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மென்ஷன் பண்ணுறது வந்து பெயிண்டிங்னா போன எபிசோட் கடைசியில் வந்து பெயிண்டிங் வந்து காட்டியிருப்பாங்க குகையில், அந்த பெயிண்டிங் பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் அந்த பெயிண்டிங் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்காண்டி வாரான். போலீஸ் வந்த உடனே ஜின்னை பார்த்துட்டு, இன்னைக்கு காலையில் வந்து டென் பவிலியனில் வந்து ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலைகாரன் வந்து ஓடி போயிட்டான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாருக்கு முன்னாடியும் அவன் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் உங்களை வந்து பார்க்கறதுக்காண்டி பே பண்ணுறதுக்கு ரொம்ப காசு ஆகுது, அதுவும் இல்லாமல் அதை பே பண்ணாலுமே உங்களை வந்து பார்க்க ஒரு வருஷம் இல்லாட்டி மாதத்துக்கு மேலே ஆயிரும், அதுக்காண்டி தான் இப்படி வர வேண்டியதாக இருக்குது. ஆமாம், நீ இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், என் பேர் தான் வந்து பாய்ஷன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான கொலைகாரன், அவன் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம், உங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் வந்து அவனை காட்டி கொடுத்துறான், அவன் தான் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துருதான். அதை பார்த்து வந்து லேன் வந்து செம கடுப்பாகி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருந்தான். வந்து ட்ரெஸ் கடைக்காரனான ஷுன்னை வந்து காட்டுறாங்க. அவன் வேலை பார்க்குற ஒர்க்கர்கிட்ட வந்து, இந்த மாதிரி நீ வந்து ஷியோபாயை பார்த்தியா, அவங்க வந்து ரொம்ப நாள் ஆளே காணும், அவங்க ட்ரெஸ் வேறு ரெடி ஆகிடுச்சு, அவங்க இன்னுமே கலெக்ட் பண்ண வரல, நம்ம வேணால் அங்கேயே போய் டெலிவரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க கடைக்கு ஒரு கார் வந்து வருது, அதை பார்த்த வேலையாள் வந்து, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லவுடனே அவன் ஓடி போய் ஒளிகிறான். பார்த்தா வந்து அவள் தங்கச்சி வந்து இறங்கி, அண்ணா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கான். அதை பார்த்த வந்து அவங்க ஷுன் வந்து சொல்கிறான், இல்லைனா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வேலையாளை கூப்பிட்டு, இந்த மாதிரி மிராடர் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு 2 கப் ஆஃப் காஃபியும் 2 கேக்கும் வந்து வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து மேலே போய் கொடு அப்படின்னு சொல்கிறான். அவனும் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறான். காஃபி எடுத்துகிட்டு மேலே போகிறான். அவன் தங்கச்சி வந்து மேலே உட்காந்து இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கா. அவன் தங்கச்சி சொல்கிறா, இந்த நீ நல்லா தான் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவங்க அண்ணன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நீ ஆனால் ரொம்ப லக்கி, உனக்கு வந்து நீ என்ன நினைக்கலையோ அதெல்லாம் பண்ண முடியும், உன்னால என்னால் இப்படிலாம் முடியாது, என்ன படிக்கணுமோ ஆசையோ அதை நீ படிப்ப, அதுவும் இல்லாமல் உனக்கு ஒன்றும் இப்போ மேரேஜ் கூட ஆகலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் தங்கச்சி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து பொண்ணு தானே, நீ தான் வந்து அவங்களோட பையன் அப்படின்னு வந்து சொல்கிறா. வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காண்டி கீழே போகிறான். கீழே போய் என்ன வேணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ட்ரெஸ்ஸா, யாருக்கு, என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது, ஓகே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாதுல்ல, சரி எந்த மாதிரி மெஷர்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அப்போ வந்து சுன்னோட தங்கச்சியான வந்து நானாக வந்து கீழே இறங்கி வாரா. அவளை பார்த்த உடனே, அம்மா இந்த பொண்ணோட மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கோ, எடுத்து எனக்கு அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்த தச்சு கொடு அந்த சைஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
உடனே வந்து அவன் தங்கச்சி வந்து டிமன் கேச்சரான ஜின்னை பார்த்து அப்படியே பார்த்துட்டே நிற்கா. டிமன் கேச்சரான ஜின் வந்து போனதுக்கப்புறம் அவனோட அண்ணனை கூப்பிட்டு, அண்ணன் இது யார் இவ்வளோ அழகாக இருக்காங்க, என் ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு வந்து அவன் அண்ணன்காராச்சுன்னு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஜின் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுக்காத, அவங்க வந்து ரொம்ப கோல்டாகவும் இருப்பாங்க, அவ்வளோ பேசவே மாட்டாங்க, நீ வந்து டேட் பண்ணனா உனக்கே போர் அடிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் தங்கச்சி வந்து சொல்கிறா, இல்லை எனக்கு நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை வந்து மிங் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஜின் வந்து காணும். உடனே இது வந்து ஜின்னை வந்து லிட்டில் ஸ்டோன் சொல்லிட்டு தேடி பார்க்கா. அப்படி நடந்து போகும்போது அங்கே வந்து ஒரு பேரியர் இருக்குது. பேரியர் பார்த்தோன்னே ஷாக் ஆகிற, இது என்னடா பேரியர்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து யோசித்து பார்த்துட்ருக்கா. திருப்பி இங்கே வந்து ஒரு மியூசிக் கான்செப்டை காட்டுறாங்க. அந்த போலீஸ் வந்து யாரையோ சைடில் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு போலீஸ் வந்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் திருப்பியும் வந்து அந்த மர்டரை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் வந்து செம காண்டா ஆயிடுதான். காண்டாகி உனக்கு வந்து அறிவே இல்லையா, நீ ஒழுங்கு மேலே அவனை போய் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து அந்த சைடில் இருக்கவன் வந்து ரொம்ப ஓவராக குதிச்சிட்டு இருக்கும். அவன் வந்து செம கடுப்பாகி அந்த கன்னை எடுத்து அவனை வந்து சுட்டுருவான். டீமன் கேச்சரான ஜின் வந்து மிங் வந்து பார்க்க வந்து அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே வரான். வர்றதை பார்த்துட்டு உடனே மிங் வந்து ஓடி போய் கேட்குறா, இந்த மாதிரி என்னால் இங்கே வாழ முடியாது, இங்கே ஏதோ வெளியே இங்கே விண்டோஸ் கிடையாது, டோர்ஸ் கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது, நான் இப்போ வெளியே போனேன், நீ வெளியே கூட்டு போன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், அதுக்கு ஒன்றும் டைம் வரல, உன்னை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் வந்து இங்கே வந்து அவனை வந்து கூட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரிவா நம்ம மியூசிக் கேட்போம்னு சொல்லிட்டு மியூசிக் ஆன் பண்ணி 2 பேர் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து திருப்பியும் வந்து மிங் வந்து கேட்குற, இந்த மாதிரி நான் வெளியே போகணும் நீ கூட்டு போன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவன் சொல்கிறான், நான் நேராக வரட்டும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, இதுவே நல்ல நேரம் தானே, வா நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லேன் வந்து கண்ணு தெரியாத மாதிரி வேஷம் போட்டு வந்தனால அந்த வேலை பார்க்குற வந்து யாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு, நீங்கள் யார், இந்த மாதிரி நான் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு, இந்த மாதிரி அந்த பக்கம் கடை இருக்குது, அந்த கடையில் போய் பன் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லேன் வந்து திருப்பி நான் தான், உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி காட்டுறான். உடனே நீ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் கேட்கான். லேன் சொல்கிறான், என்னெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க மாஸ்டருக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையும் மாட்டி விட்ருப்பான், நான் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போக ட்ரை பண்ணுவான். அதுக்கு வந்து வேலை பார்க்குறவன் வந்து உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்ருவான். அவன் வந்து சோகமாக நடந்து வந்துட்டுருப்பான். டிமன் வந்து கேட்கும், என்ன இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், எல்லாமே ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி கத்துறான். பச்சைக்கலர் டீமன் வந்து, ஒரு நிமிஷம் நீ கிட்ட வா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதை கேட்டோடனே அவன் லைட்டாக கிட்ட போவான். அப்போ வந்து நீ வந்து நீ ஃபேட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கத்துவான். அப்போ வந்து அந்த டீமன் கேச்சர் வந்து சொல்லுவான், நான் எப்போ நீ அப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவனுக்கு வந்து மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து கேட்கும். நீ வந்து அந்த டீமன் கேச்சரை வந்து லேண்ட் சொல்கிறான், நீ என்னதான் இருந்தாலும் நீ ஒரு டீமன், அவனை வந்து பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். டீமன் கேச்சரான லேண்ட் வந்து திருப்பி வந்து அந்த கேலரிக்குள்ளே போவான். அந்த கேலரியில் வந்து டீமன் கேச்சர் ஜின் தானே இருப்பான். அவன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அவன் வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன் வந்து கெட்டி போட்டுருவான். லேண்ட் சொல்லுவான், நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணல, நீ நம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே ஓகேன்னு சொல்லிட்டு டீமன் கேச்சர் ஜின்னு வந்து அவனை வந்து கழட்டி விட்டுருவான். சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பெயிண்டிங் நம்ம கண்டுபிடிச்சாகணும் எங்கே இருக்குன்ட்டு, இல்லாட்டினா வந்து மிங்கு வந்து ஆபத்தாயிரும் மிங்குக்கு அப்படின்னு சொல்கிறான். 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நம்மளால இனிமேல் அந்த பெயிண்டிங் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. லேண்ட் வந்து கேட்குறான், இந்த மாதிரி உன்னால 8 சீலையுமே கண்டுபிடிக்க முடிஞ்சான்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், அது வந்து உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறான். திருப்பி அந்த குகை காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள தான் அந்த பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் வந்து யாரையோ சீல் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது. போலீஸ்காரனை காட்டுறாங்க. அவன் வந்து கமாண்டர் வந்து அந்த ஊருக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ரெட் கார்பெட் விரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரெட் கார்பெட் கிட்ட போய் போலீஸ் வந்து கேட்பான், இந்த மாதிரி கமாண்டர் டுவானா யாரு, அவர் தான் வந்து கூலிங் கவர்மெண்ட்டோட பெஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவர் வந்து உள்ளே வரும். அப்போ அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு 3 லேடிஸும் ஒரு போலீஸும் வந்து கீழே வந்து இறங்குவாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க, இதான் நம்ம இப்போ வீடா, இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து போலீஸ் அவன் சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த போலீஸ் முன்னாடியே போகிறதுக்காண்டி போவான். அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து தடுத்து, இந்த மாதிரி நீங்கள் யார்,
அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி கேட்பான். அது கூட இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி உன் டோனை வந்து பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து சொல்லுவான், டெப்யூட்டி டைரக்டர் நீங்கள் 2 பேரும் நல்லா பாண்டில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு இந்த இவன்கிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் நம்மளை உள்ளே விடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பான், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்து சைன் பண்ணும்போது அவர் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அதை கேட்டோடனே அந்த போலீஸு, ஓ ரொம்ப பெரிய ஸ்டோரி தான், நல்ல ஸ்டோரி தான் சொல்லிட்டு அப்படி வந்து அவனை உள்ளே விட மாட்டாங்க. உடனே அந்த போலீஸ்காரன் வந்து ரொம்ப கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். நாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி நம்மளால் ஒரு கமாண்டரை கூட மீட் பண்ண முடியலையே அப்படின்னு வந்து சொல்லுவான். கூட அந்த போலீஸ் சொல்லுவான், சரி டென்ஷன் ஆகாதீங்க, காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே தான் அந்த டெபுட்டி வந்து டேரக்டர் சொல்லுவான், எனக்கு வந்து அவனை மீட் பண்ணி ஆகணும் கமாண்டரை அப்படின்னு சொல்லுவான். அது அந்த கூட இந்த போலீஸ், எனக்கு வந்து ஒரு வழி தெரியும், இந்த மாதிரி வந்து அங்கே கார்டில் வந்து வேலை பார்க்க ஒருத்தனை வந்து தெரியும், அவன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கமாண்டர் வந்து எப்போதுமே கன்னு அந்த மாதிரி தான் சுற்றுவார்னு இல்லை, அவரை தாண்டியும் அவர் வந்து ப்ரைவேட்டில் வந்து அவருக்கு வந்து ஸ்டாம்ப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு, காலியோகிராஃபி பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாமல் அவருக்கு வந்து சீல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவர் வந்து நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளையில் வந்து கமாண்டரோட பர்த்டே வந்துடும். டெபுட்டி டேரக்டரான போலீஸ் சொல்லுவான், சரி ஓகே இப்போ கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அந்த வாய்ஸ் சொல்லும், அப்படியே கிட்டவா, நான் தான் வந்து உன் லவ்வான சூசாவை, நம்ம 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஒன்றா, ஆனால் வந்து அந்த ஜின் வந்து நம்மளை பிரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே ஜின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே அவன் சொல்லுவான், ஜின்னுனா நீ வந்து யாரை வந்து சின்ன வயசில் லிட்டில் ஸ்டோன்னு கூப்பிட்டையோ அவன் பேர் தான் ஜின்னு அப்படின்னு சொல்லுவான். வந்து எந்திரிச்சிருவான் மிங்கு. எந்திரிச்ச பார்க்கும்போது ஜின் அப்போ தான் வந்து கீழே இறங்கி வந்துட்டுருப்பான். மிங் வந்து கேட்பேன், ஏமா உனக்கு வந்து வேறு ஏதாச்சும் பேர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்குன்னா நீ இப்போ வளர்ந்துட்ட, அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து கண்டிப்பாக பேர் வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லைனா உன்னை லிட்டில் ஸ்டோன்னே கூப்பிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதை கேட்ட உடனே ஜின் என்ன சொல்லுவான்னா, ஆமாம் எனக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, என் பேர் வந்து ஜின் அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்ட உடனே அவள் ஷாக் ஆகிடுவா. உடனே மிங் கேட்பா, இந்த மாதிரி ஷாவுனா யார் அப்படின்னு கேட்கும்போது ஜின் சொல்லுவான், உனக்கு அதுக்குள்ளே இதெல்லாம் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து மிங் வந்து யார் அது அப்படின்னு கேட்பா. ஓகே, இன்னைக்கு இந்த எபிசோட முடிச்சிக்கலாம், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். என்னோட வந்து டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பாய் குட்டீஸ்.